முகலாய பேரரசர் ஷாஜஹான் அவர்கள் தாஜ்மஹால் கட்டுறாரு. பெரும் பொருள் செலவில் கட்டுறாரு. இதை பார்த்துட்ருக்கிற அவுரங்கசீப் அவர்கள் இதெல்லாம் தேவையில்லாத செலவு, இந்த பணம் மக்களுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பா செய்யக்கூடிய அந்த செயல்பாடு ஒரு கலைத்திறன் கொண்டது. இது இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காதல் இருக்குது. அதெல்லாம் அவர் புரிஞ்சிக்காமல் இது இந்த செலவு வேஸ்ட்டுன்னு நினைக்கிறார். ஆனால் ஷாஜஹான் அவர்கள் ரொம்ப காதல், கலை, இந்த உணர்வுகள் அவருக்கு ஒரு அரசருக்கு இருக்கும் இல்லையா, அதுக்கு தகுந்தளவு அவர்கிட்ட பொருள் செல்வமும் இருக்குது. அதனால தான் அவர் கட்டினார். இல்லாதவங்க கட்ட முடியுமா? அப்போ இதுக்கு எதிர்த்தாப்பில், மனைவிக்கு எதிர்த்தாப்புலையே அவருக்கு ஒரு கருப்பு கலர் தாஜ்மஹால் கட்டணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு அவர் ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம் சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் போட்டுட்டார். இப்போ தான் இதையும் இவர் கட்ட ஆரம்பித்தாருன்னா கஜானாவில் இருக்க பொருள் செலவாகும் அப்படின்னு இது பண்ணிட்டு தான் அவுரங்கசீப் அவசரமாக அவரை சிறையில் போட்டு அடைச்சி வைக்கிறார். அதுக்கப்புறம் 8 இயர்ஸ் கழித்து அவர் இறந்துட்டார். அவர் ஷாஜஹான் அவர்கள் கருப்பு தாஜ்மஹாலுக்கான போட்ட அஸ்திவாரம் இருக்குது பாருங்கள், அது இன்னமும் இருக்குது. இப்போவும் போனால் பார்க்கலாம். அது அதோட நின்று போயிடுச்சு. இப்போ அவுரங்கசீப் அவர்கள் சிக்கனத்தை கருதி தான் இப்படி பண்ணினார். அப்போ காலங்காலமாக பாபர் காலத்தில் அவங்க எவ்வளோ சொத்துக்கள் கஜானாவில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா, இது எல்லாமே அப்புறம் ஜஹாங்கீர் காலம் வர ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், அவருக்கப்புறம் அவுரங்கசீப் இறந்ததுக்கப்புறம் 150 வருடங்கள் முகலாயர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க இல்லையா. அதில் அவுரங்கசீப் அவர்களோட 4வது தலைமுறை கொள்ளுப்பேரன் முகமது ஷா, அவர் ஒரு திறமையான ஆட்சியாளர் கிடையாது, ஒரு உல்லாச பிரியராக இருக்கும்போது. ஆனால் எவ்வளவு சொத்துக்கள் இருக்குது, மூதாதையர்கள் சேர்த்து வச்சது. அவர் ஜாலியாக இருக்கார். அப்போ ஈரானில் இருந்து நாதிர் ஷா படையெடுத்து வர்றார். அப்போ அதையும் எதிர்கொள்கிறதுக்கு முகமது ஷாவால் முடியல. ஏன்னா அவர் உல்லாசமாக இருக்கிறார். இப்போ அவர் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சோன்னா 30,000 பேரை கொன்னுடுறார் நாதிர் ஷா. அதுக்கப்புறம் அரண்மனைக்குள்ளே நுழையிறார். அப்போ முகமது ஷா கெஞ்சுறாரு, இனிமேல் என் மக்களை எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு. அப்போ அவர் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் போருக்கு வரும்போது ஏன் போருக்கு நீ வரல, நான் அனுப்பின 2 ஓலைகளுக்கு நீ ஏன் பதில் அனுப்பலை, அது மாதிரி இவர் மேலே குற்றம் சுமத்தி அவர் அரியணையில் உட்காந்துக்கிறார். அவருக்கு இந்தியாவை ஆட்சி செய்கிற எண்ணம்லாம் கிடையாது. இந்த சொத்துக்களை கொள்ளையடிச்சிட்டு போகணும், அவ்வளோதான் அவரோட எண்ணம். அப்போ முகமது ஷா அவர்களோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த இளவரசியை தன்னுடைய மகனுக்கு வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஆரவாரமாக அங்கே இருந்துக்கிட்டு அமர எல்லா கஜானாவை திறக்க சொல்லி எல்லா சொத்துக்களையும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது ஷாஜஹான் அவர்கள் 1000 கிலோ எடையில் தயாரித்த கோடிக்கணக்கான ரூபாய், அந்த காலத்திலே கற்கள் பதிச்ச அந்த மயிலாசனத்திலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிறார். ப்ளஸ் இந்த கோஹினூர் வைரத்தை முகமது ஷா தலைப்பாகைக்குள்ளே மறைச்சி வச்சு தச்சு தலையிலே போட்டிருக்காரு. அந்த தகவலையும் அந்த அரண்மனையில் இருக்க எவனோ ஒருத்தன் நாதிர் ஷா கிட்ட சொல்லிடுறான். அப்போ நாதிர் ஷா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த சொத்துக்கள் கொள்ளையடித்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அதை எதில் எடுத்துகிட்டு போனாருன்னா 450 குதிரைகள், 500 யானைகள், 1700 ஒட்டகங்கள், இவ்வளோ மேலே அவர் ஏற்றிருக்காருன்னா அப்போ எவ்வளவு எடுத்துகிட்டு போயிருப்பாருன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் எடுத்து ஏற்றிட்டு இப்போ கோஹினூர் வைரத்தை வாங்கணும். அப்போ வழி அனுப்ப வருவார் இல்லையா முகமது ஷா, மகளை கட்டி கொடுத்துருக்காரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் கூட ஒரு நாகரிகம் இல்லாமல், அவர் ஒரு பேரரசர் முகமது ஷா அப்படிங்கிற மரியாதையும் இல்லாமல், எங்கள் நாட்டில் பிரியும் போது சம்பந்திகள் தலைப்பாகையை மாற்றிக்கிறது வழக்கம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு
இவரோட தலைப்பாகைய அவர் தலை மேலே வச்சுட்டு அவர் தலையில் இருந்ததை இவரே கையை நீட்டி எடுத்து இவர் தலை மேலே வச்சுக்கிறார். அப்போ வைரமும் பறி போயிடுது. இந்த மாதிரி 1700 ஒட்டகங்கள், 500 யானைகள், 450 குதிரைகள் இது மேலே ஏற்றின பெரும் செல்வத்தை அவர் எடுத்துக்கிட்டு ஈரான் நோக்கி பயணம் போகிறாரு. அந்த பயணத்தை பார்க்கும்போது அந்த நாட்டு மக்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு இறையை சாப்பிட்டுட்டு நகர முடியாமல் அசைஞ்சிக்கிட்டு கிடக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கான். ஏன்னா ஏற்றின செல்வங்களை இந்த யானைகளாலையும் ஒட்டகங்களாலையும் தூக்கிக்கிட்டு போக முடியல, வெயிட்டு அசைஞ்சு போகுதான். இதுதான் அந்த நாட்டு மக்கள் அன்னைக்கு கண்ட அந்த காட்சி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இறைவன் நினச்சாருன்னா ஒரு நொடியில் எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிறார் இல்லையா. இப்போ முகமது ஷா அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்களுக்கு மேலே அவருடைய மூதாதையர்கள் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச அவ்வளவு செல்வங்களையும் ஒரே நாளில் பறி கொடுத்துட்டார். ஒரே நாளில் நாதிர் ஷா எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ இறைவன் அவரை மட்டும் வாழ வச்சிருவாரா? அவர் இங்கேருந்து போய் ஒரு 8 வருடங்களில் அவரையும் படுகொலை தான் செய்யப்படுறார். என்றைக்குமே பொன்னும் பொருளும் அரசாட்சியும் எல்லாமே ஆபத்தில் தானே இருக்கும். அவருக்கு எதிரிகளால் அவரும் கொல்லப்படுறார் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த ஷாஜஹான் அவர்களோட மயில் ஆசனம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் உடைச்சி ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வரலாறுல எழுதியிருக்காங்க. இதிலேருந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இறைவன் நினைத்தால் ஒரு பேரரசரோட வாழ்க்கையை ஒரே நாளில் ஜீரோவுக்கு கொண்டுட்டு வச்சுட்டாரு. இப்போ இந்த அவுரங்கசீப்பை நினச்சி பாருங்கள். அவர் பேசாமல் இருந்திருந்தால் இந்த செல்வங்களை வச்சு அன்றைக்கி ஷாஜஹான் அவர்கள் ஒரு கருப்பு தாஜ்மஹால் கட்டியிருப்பாரா? இன்றைக்கி வெள்ளையும் கருப்பும் எதிர்த்தாப்பில் இருந்தால் இன்னும் எவ்வளவு ஒரு பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்திருக்கும். இது மாதிரி ஒரு விஷயம் ஒயிட்டு, அதுக்கு ஈத்தாப்பில் பிளாக். நினச்சி பாருங்கள், அவருடைய ஒரு கலை ரசனை. ஷாஜஹான் அவர்களுக்கு எப்படியாப்பட்ட கலை ரசனை கொண்டவர் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ அந்த சொத்துக்கள் அவருக்கு தெரியாத கணக்கு. ஆனால் அவர் அவுரங்கசீப் எப்படி பண்ணிட்டாரு பாருங்கள். இது இவருடைய எண்ணங்கள் இப்படி, அவருடைய எண்ணங்கள் அப்படி. ஆனால் அவருடைய மூத்த மகன் தாராஷிகோ வந்திருந்தாருன்னா அவரும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அப்பாவுக்காக கண்டிப்பாக கருப்பு தாஜ்மஹால் கட்டியிருப்பார் அப்படின்னு தான் வரலாறில் எழுதியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இறைவனோட முடிவு இதை எல்லாரும் இந்த கதையை நினச்சி பாருங்கள். அதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். ரொம்ப பேராசையோ சேர்த்து வைக்கிறதோ இது எல்லாமே நல்லதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.